இந்த வீடியோல where let const variable declarations பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து where declarations பத்தி பார்க்கலாம். இந்த where declarations வந்து பாத்தீங்கன்னா globally scoped. ஃபங்க்ஷன்ல போட்டிங்கன்னா locally scoped. So where a equal to 10 console.log global object window dot a. இப்போ நான் இதை கம்பைல் பண்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா .js ஃபைலில் வந்து எனக்கு plain JavaScript கோட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. இப்போ கன்சோலில் வந்து பார்க்கலாம் நமக்கு 10 டிஸ்பிளே ஆகுதா இல்லையான்ட்டு. கன்சோலில் வந்து 10 வந்து டிஸ்பிளே பண்ணுது. இது நான் லெட் கீவேர்டில் கொடுக்குறேன். லெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப்ட். ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ணியாச்சு. ரைட் சைடில் நமக்கு ஒரு plain JavaScript கோட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் கீவேர்டு வந்து இருக்குது. இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ES6ல் கொண்டு வந்த நியூ ஃபீச்சர். ஓகே, இதே டைப் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்து காட்டும். ப்ராப்பர்ட்டி A does not exist on type window. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் லெட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் JavaScript ஃபைலில். இப்போ கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு undefined அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு where a equal to 10. வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ where a equal to 20 console.log of a. இதை நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு கன்சோலில் வந்து 20 என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, வேர் கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிக்ளரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நான் லெட்டில் கொடுக்குறேன். லெட். ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்து காட்டும். கேனாட் ரீடிக்ளேர் பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள் ஏ. இப்போ ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா .js என்ற ஃபைலில் நமக்கு plain JavaScript கோட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு கன்சோலில் வந்து 20 என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல லெட் இப்போ கன்சோலில் வந்து A has already been declared அப்படின்ட்டு எரர் வந்து காட்டும். ஸோ லெட் கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிக்ளேர் வந்து பண்ண முடியாது. பட் வேல்யூவை வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். console.log of a. வேல்யூவை வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். கன்சோலில் நமக்கு 20 என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ where a equal to 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே console.log of a. இப்போ கன்சோலில் வந்து நமக்கு 10 டிஸ்பிளே ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ 10 வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே நான் ஃபங்க்ஷனுக்குள்ள where a equal to b equal to 20ன்னு கொடுக்குறேன். ஃபங்க்ஷனுக்கு வெளியே b வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியுதான்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து b is not defined அப்படின்ட்டு வருது. ஓகே, ஸோ இப்போ லெட்டோ சேம் தான். லெட்னா என்னன்னா பிளாக் ஸ்கோப். சேம் அதே எரர் தான் வருது. b is not defined. So where a equal to 10. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளவும் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். where a equal to 20 return a. இப்போ console.log of f. இப்போ நமக்கு 20 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும்.
நெக்ஸ்ட் வித்தின் அதர் ஃபங்க்ஷன்லேயும் நம்மளால் வேரியபிள்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன், f where a equal to 10 ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், where b equal to a plus 1 ரிட்டர்ன் b. நெக்ஸ்ட்டு where g equal to f என்ற ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். இப்போ console.log of g. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் a வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ a வந்து 10 plus 1 11. ஸோ 11 என்ற வேல்யூ வந்து நமக்கு கன்சோலில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, வித்தின் அதர் ஃபங்க்ஷன்லேயும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து should initialize parameter ஒன்று போடுறேன், boolean டைப்பில் கொடுக்குறேன். if should initialize where x equal to 10 return x. இப்போ console.logல ஃபஸ்ட் வந்து ட்ரூன்ட்டு பாஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ். இப்போ ட்ரூன்னு பாஸ் பண்ணனா ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து 10. இப்போ ஃபால்ஸ்னா ரிட்டர்ன் வந்து அன்டிஃபைன் அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, 10 இல்லை அன்டிஃபைன். ரிட்டர்ன் டைப்பை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோலன் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பைப் சிம்பிள், நம்பர் இல்லைன்னா அன்டிஃபைன்ட். ஓகே, 10 அன்டிஃபைன்ட். கம்பைல் பண்ணும்போது ஏதாவது எரர் வருதான்னு பார்க்கலாம். 0 எரர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், 1 என்ற வேல்யூ வந்து நான் ஆர்குமெண்ட்டில் கொடுக்குறேன், பேராமீட்டரில் எக்ஸ், நம்பர் டைப், உள்ள வந்து வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ரிட்டர்ன் எக்ஸ். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எரர் வருதான்ட்டு பார்க்கலாம். ஸோ எந்த எரர்ஸுமே இல்லை, 0 எரர்ஸ். இதே நான் இந்த இடத்துல வந்து லெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து டூப்ளிகேட் ஐடென்டிஃபையர் எக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு எரர் வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபங்க்ஷன் சம் மேட்ரிக்ஸ், ஃபங்க்ஷன் நேம் console.log சம் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்ட்டில் அரேயில் வந்து 0 to இண்டெக்ஸ் பொசிஷன் ஒரு அரே, 1, 2, நெக்ஸ்ட்டு 3, 4. இப்போ பேராமீட்டரில் மேட்ரிக்ஸ் நம்பர். ஸோ நம்ம அரே டைப் பற்றி செப்பரேட் வீடியோ வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம நம்பர் டைப் மட்டும்தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு எலமெண்ட்டை வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் கொடுக்க முடியாது. எரர் வந்து காட்டும், டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். நெக்ஸ்ட்டு வேர் சம் ஈக்குவல் டு 0, ஒரு ஃபார் லூப் ஒன்று போடுறேன். where I equal to 0, I less than matrix dot length. Next வந்து increment.
ஸோ ஐன்ற வேரியபிள்குள்ளே ஜீரோன்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஜீரோ வந்து லெஸ் தென் மேட்ரிக்ஸ் டாட் லென்த். ஓகே, இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ ஜீரோ வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ட்ரூ வந்துச்சுன்னா கரண்ட் ரோ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ. ஸோ கரண்ட் ரோவில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா current row 1, 2. Next இன்னொரு for loop where I equal to 0, I less than current row dot length. ஸோ கரண்ட் ரோவில் வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2. இல்லை ஒரு அடிஷ்னலாக ஒரு எலமெண்ட் கூற போடலாம் 3, 4, 5, 6. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 3 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட். இப்போ 0 ஐன்ற வேரியபிள்குள்ளே ஜீரோன்ற வேல்யூ வந்து இருக்கு. இப்போ 0 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். கண்டிஷன் வந்து ட்ரூ வந்துச்சுன்னா sum plus equal to current row of I. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா sum என்ற வேரியபிள்குள்ளே 0 என்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார் லூப் ஐ என்ற வேரியபிள்குள்ளே 0 என்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபார் லூப்லையும் வேர் கீவேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 0 வந்து லெஸ் தென் மேட்ரிக்ஸ் டாட் லென்த். ஸோ 0 வந்து லெஸ் தென் மேட்ரிக்ஸ் டாட் லென்த். அதில் வந்து 2 எலமெண்ட் வந்து இருக்கு, ரெண்டுமே அரே. ஸோ 2, 0 வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, ஸோ 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற அந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரோவில் வந்து இருக்கும். ஸோ கரண்ட் ரோவில் 1, 2, 3 3 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ரீடிக்ளரேஷன் வந்து ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் 0 வந்து லெஸ் தென் கரண்ட் ரோ டாட் லென்த் வந்து 3. 0 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் வந்து செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ சம்மில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் sum equal to 1. ஓகே, நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 1 வந்து லெஸ் தென் ஐ வந்து 1 சேஞ்ச் ஆகுது. 1 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் என்ன இருக்குது 2. ஸோ 1 + 2 3 சம்மில் வந்து 3ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஐ வந்து 2 சேஞ்ச் ஆகுது. 2 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் இருக்கிற எலமெண்ட் வந்து 3 + 3 சம்மில் வந்து 6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 3, ஐ ஈக்குவல் டு 3 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த லூப்புக்குள்ளே போகும். இதில் வந்து ஐ வந்து என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். 3 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 4 ஆயிரும். இப்போ 4 வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து ஃபெயில். இப்போ லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஓகே, ஃபைனலாக ரிட்டர்ன் சம் வந்து என்னவா இருக்குன்னா 6ன்னு இருக்குது. இதை நான் சேவ் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது ஏதாவது எரர் வருதான்னு பார்க்கலாம். 0 எரர்ஸ் வந்து வருது. நமக்கு பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். இப்போ வந்து கன்சோலில் வந்து பார்க்கலாம். நமக்கு சம் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெட் கீவேர்ட். ஸோ லெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். இப்போ சம் வந்து 0 இருக்குது. 0 ஐ வந்து 0 இருக்கும். 0 இது ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட ஐ 0.
இப்போ I less than 2 கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ கரண்ட் ரோல் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு I என்ற வேரியபிள் I equal to 0. 0 வந்து less than current row dot length வந்து 3. 0 வந்து less than 3 கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் வந்து சம்குள்ளே போகும் 1. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 1. இப்போ 1 வந்து less than 3 கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 2. ஸோ 1 + 2 3. நெக்ஸ்ட் I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 2 சேஞ்ச் ஆகும். 2 வந்து less than 3. செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 3. 3 + 3 6. நெக்ஸ்ட் I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. ஓகே 3 வந்து less than 3 கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். I வந்து 1 சேஞ்ச் ஆகுது. ஓகே ஸோ 1 less than 2 கண்டிஷன் வந்து செக் பண்ணும் ட்ரூ. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற அந்த அரே கரண்ட் ரோவில் வந்து வரும். ஸோ 4 5 6. இப்போ இந்த வேரியபிள் வந்து 0. இப்போ 0 வந்து less than 3 கண்டிஷன் வந்து ட்ரூ. 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 4. 6 + 4 10. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 1. 1 வந்து less than 3 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 5. 5 + 10 15. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. 2 வந்து less than 3 கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 6. 15 + 6 21. இப்போ I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. 3 வந்து less than 3 கண்டிஷன் வந்து ஃபெயில். நெக்ஸ்ட் இங்கே வந்து போவோம். I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. 2 வந்து less than 2 கண்டிஷன் வந்து ஃபெயில். ஃபைனலாக சம் வந்து நமக்கு 21 டிஸ்பிளே ஆகணும். சேவ் பண்ணுறேன். 0 எரர்ஸ். கன்சோலில் வந்து நமக்கு 21 டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஸோ இதோட பிளேன் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர் கீவேர்ட் I. நெக்ஸ்ட் இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர் I_1 வேறு வேரியபிளாக இருக்குது. ஓகே ஸோ இதான் லெட் கீவேர்ட்னா பிளாக் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் if statement console.log of f ஆர்குமெண்ட்டில் வந்து ட்ரூ என்ற பூலியன் வேல்யூ வந்து கொடுக்குறேன். பேராமீட்டரில் எக்ஸ் பூலியன் டைப் எக்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வேர் a = 10. வெளியில் வந்து ரிட்டன் a. சேவ் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது எனக்கு 0 எரர்ஸ். 10 எனக்கு ரிட்டன் ஆகுது. ஓகே இதே நான் வந்து இந்த இடத்துல லெட்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா cannot find name a அப்படின்ட்டு நமக்கு எரர் வந்து காட்டுது. ஓகே ஸோ இதோட பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு வேர் கீவேர்ட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு கன்சோலில் வந்து 10 டிஸ்பிளே ஆகும். இப்போ டைப் ஸ்கிரிப்டில் நம்ம கம்பைல் பண்ணும்போது வந்து எரர் வந்து காட்டும். ஓகே இதில் வந்து நான் லெட்னு கொடுக்குறேன். இப்போ கன்சோலில் வந்து a is not defined அப்படின்ட்டு எரர் வந்து காட்டும். ஸோ லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப். ஸோ லெட்னு கொடுக்குறேன். இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா அக்சஸ் பண்ண முடியும். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிட்டன் a. இப்போ இந்த கோடை வந்து கம்பைல் பண்ணும்போது cannot find name a அப்படின்ட்டு எரர் வந்து காட்டும். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிளாக்குள்ளே a வந்து அதோட வேல்யூ வந்து கன்சோலில் போடுறேன். 10 டிஸ்பிளே ஆகும். ஸோ கம்பைல் பண்ணும்போது நமக்கு 0 எரர்ஸ். ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபங்க்ஷன் f
if statement console.log f ஆர்குமெண்ட்ல ட்ரூ என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். பேராமீட்டரில் எக்ஸ் பூலியன் டைப் எக்ஸ் ட்ரூ. இப்போ வந்து வேர் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வேர் ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னா வேர் கீவேர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ரீடிக்ளரேஷன் ஆகுது. ஓகே, ரீடிக்ளரேஷன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வெளியில் வந்து ரிட்டன் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன வேல்யூ ரிட்டன் ஆகும்? ஸோ கம்பைல் பண்ணும்போது 0 எரர்ஸ். இப்போ நமக்கு 20 என்ற வேல்யூ வந்து ரிட்டன் பண்ணும். கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகுது. இதே நான் வந்து லெட்டில் கொடுக்குறேன். லெட். இப்போ கம்பைல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 0 எரர்ஸ். இப்போ நமக்கு என்ன வேல்யூ ரிட்டன் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா 10 என்ற வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். நான் லெட்டில் வந்து பிளாக் ஸ்கோப் 10 என்ற வேல்யூ வந்து ரிட்டன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பிளாக்குள்ளே மட்டும் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து 20, நெக்ஸ்ட் வந்து 10ன்ட்டு நமக்கு கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபார் வேர் I equal to 0, I less than 10, I plus plus உள்ள வந்து set time out என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் console.log of I. நெக்ஸ்ட் வந்து செகண்ட்ஸ் வந்து 100 into I seconds. இப்போ நமக்கு கன்சோலில் என்ன டிஸ்பிளே ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சேவ் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது 0 எரர்ஸ். கன்சோலில் 10 வந்து 10 வாட்டி டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, 10 என்ற வேல்யூ வந்து 10 வாட்டி நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. வேணும்னா நோட் ஃபைல் நேம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம். இப்போ 10 என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதே நான் வந்து ஸோ இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து அதோட எக்ஸிக்யூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணக்கப்புறமா நமக்கு செட் டைம் அவுட் என்ற மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இதை நான் வந்து லெட்டில் கொடுக்குறேன். லெட் சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். TSC TypeScript ஃபைல் நேம். கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதே வந்து நம்ம வேரில் வந்து எப்படி பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர் கீவேர்ட் இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். பேராமீட்டரில் I நம்பர் ஆர்குமெண்ட்டில் I வந்து கொடுக்குறேன். உள்ளே வந்து செட் டைம் அவுட் என்ற மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து console.log of I. செகண்ட்ஸ் வந்து 100 into I. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணலாம். TSC ஆப் கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நோட் ஆப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை பழையபடி செட் டைம் அவுட் மெத்தட் 100 into I உள்ள வந்து console.log of I. லெட் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். TSC app watch.
ஸோ இதோட கோடு வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து சேவ் ஆகலை. 0 errors, plain JavaScript code. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா _loop _1 of 5 ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதோட இந்த கோடோட plain JavaScript கோடு வந்து இங்கே வந்து இருக்கு. லெட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செப்பரேட் ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு கோடு வந்து இருக்கு. இதே நான் வேர் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். வேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு 10 என்ற வேல்யூ வந்து 10 டைம்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதே நான் லெட்டில் கொடுக்குறேன். செப்பரேட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு டைமும் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், அதோட வேல்யூ வந்து பாஸ் ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால நமக்கு 0லேருந்து 9 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து வரும். பட் இதே வேர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தால் 10 என்ற வேல்யூ வந்து 10 டைம்ஸ் டிஸ்பிளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெட் டிக்ளரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிக்ளரேஷன் வந்து அலோடு இல்லை. திரும்ப நம்ம லெட் a = 20 அப்படின்ட்டு கொடுக்க முடியாது. நமக்கு எரர் வந்து காட்டும். cannot redeclare block scoped variable a. பட் நம்மளால என்ன பண்ண முடியும்னா வேல்யூவை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஆனால் வேறு டைப்பில் வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ண முடியாது. ஓகே, எரர் வந்து வரும். type string is not assignable to type number. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். input boolean type let a = 10 if input let b = ஸோ இந்த இடத்துல நம்மளால் ஏன்ற வேல்யூவை வந்து நம்ம வாங்க முடியும். a + 1 return b. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் b வெளியில். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். console.log_of. இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு cannot find b அப்படின்ட்டு எரர் வந்து வருது. ஓகே, ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு 0 errors வந்து வருது. ஸோ b வந்து இந்த பிளாக் ஸ்கோப்ட் லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப்ட். ஸோ அந்த பிளாக் வெளியே என்னால் அக்சஸ் பண்ண முடியல. ஸோ b வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வேல்யூ வந்து 10 + 1 11 என்ற வேல்யூ வந்து நமக்கு கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேராமீட்டரில் கண்டிஷன் type boolean, x type number, return type number. if condition true வந்துச்சுன்னா let x = 100 return x. next வந்து return x. console.log_of f of false boolean value. next argument 0.
நெக்ஸ்ட் வந்து console.log of f true boolean value x வந்து 0. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் என்ற boolean வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 0. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுது வந்து என்ன வேல்யூவாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகே, இந்த இடத்துல வந்து ட்ரூ, கண்டிஷன் வந்து ட்ரூ. எக்ஸில் வந்து 0ன்னு இருக்கு. இப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்படின்னா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 100, ரிட்டர்ன் எக்ஸ். இப்போ நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 0, நெக்ஸ்ட் வந்து நமக்கு 100 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். இதை நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, 0 எரர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 என்ற வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் வந்து வருது. ஓகே, ஸோ ஹோஸ்டிங் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை போயிட்டு அந்த வீடியோவை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட் a equal to 10. இப்போ கான்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூவை வந்து அப்டேட் பண்ண முடியாது, அதே மாதிரி ரீடிக்ளரேஷன் வந்து பண்ண முடியாது. இப்போ கான்ஸ்ட் a equal to 20 பண்ண முடியாது. cannot redeclare block scoped variable. அதே மாதிரி a equal to 20 வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. cannot assign to a because it is a constant. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.